இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேலூர் மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் அகரம்சேரி பகுதியில் இன்று நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன், விஜயின் வருகையை முன்னிட்டு அங்கு என்னென்ன பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பா நிர்வாகிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு? வணக்கம். வேலூர் அகரம்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்றைக்கி நடக்க இருக்குது. மதியம் நண்பகல் வேளையில் 12 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கணும்னு காவல்துறை தமிழக வெற்றி கழகத்துக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்காக கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பல்வேறு முன்னேற்பாடுகளை தமிழக வெற்றி கழகத்தினர் முன்னெடுத்திருந்த நிலையில் இதுவரைக்கும் இல்லாத வகையில் தற்போது ஒரு பிரத்யேக ஏற்பாடை வேலூரில் செஞ்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கூட்டத்தில் சேலத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வெயில் காரணமாக உயிரிழந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை தடுக்கணும், முன்னெச்சரிக்கையாக விபரீதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த வேலூர் அகரம்சேரி பகுதியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 84,000 சதுரடி பரப்பளவில் 4,900 பேர் அமரக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த மைதானம் பார்த்திங்கன்னா 33 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் பாஸ் வழங்கப்பட்டிருக்கு. அந்த பாஸில் பிரத்யேகமாக அந்த QR கோடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீரியல் அடிப்படையில் அந்த QR கோடு அதில் பதிஞ்சிருக்காங்க. அந்த QR கோடை வரும்போது அந்த பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதின்னு சொல்லப்பட்டிருக்கூடிய சூழலில் அந்த பாஸ் உண்மையானது தானா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுக்கப்பட்டது தானா அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அந்த நுழைவு வாயிலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போலீஸார் பரிசோதித்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பொறுத்த வரைக்கும் 4,900 பேருக்கு மட்டும்தான் காவல்துறையும் அனுமதி கொடுத்துருக்காங்க. மற்ற மக்கள் யாரும் இங்கே வரக்கூடாதுன்றது காவல்துறை தரப்புலையும் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகம் சார்பிலையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் வரக்கூடிய அந்த 4,900 நிர்வாகிகள் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துலேருந்தே ஒரு சில இடங்கள்லேருந்து வர தொடங்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பகுதிகள் முழுக்க நிர்வாகிகள் வரக்கூடிய சூழலில் 4,900 பேர் தான் உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. அவங்களுக்காக தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே இங்கே செய்யப்பட்டிருக்கு. காலை வேளையில் தமிழக வெற்றி கழக தரப்பில் இருந்து அவங்களுக்கு காலை ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்காங்க. மதியம் 12 மணிக்கு மேலே தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும்ன்றதுனால எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மதிய உணவும் வழங்க ஏற்பாடு செஞ்சுருக்கிறதா தமிழக வெற்றி கழகத்தினர் நேற்றே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு முதியவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் போன்றவங்கலாம் வர வேணானும் ஏற்கனவே தமிழக வெற்றி சார்பில் அறிவுறுத்தியிருந்தாங்க. இருந்தாலும் நேற்றைய தினமே இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறதுனால வேலூர் மட்டும் இல்லாமல் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இந்த பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரும் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த இடத்தை பார்வையிட்டு போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளாக் போல் அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பிளாக்லையும் கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து ஒரு 300 பேர் அமரக்கூடிய வகையில் தான் இந்த இடத்துல நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு. விஜய் இந்த மைதானத்துக்குள்ள அந்த பேருந்தில் நின்றபடி தான் பேச இருக்கிறாரு. இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இப்போ தற்போது வரைக்கும் 99% நிறைவடைஞ்சிருக்கிறதாகவும் தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு வருவதாகவும் தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒருவேளை இந்த வர 4,900 பேருக்கு மேலே வருவாங்கன்ற பட்சத்தில் அந்த 3 அடுக்கு இடும்பு தடுப்புகள் இந்த பகுதியில் போட்டுருக்காங்க. எப்படின்னா, இந்த மைதானத்துக்கு வலது பக்கத்துலையும் சரி, இடது புறத்துலையும் சரி 3 அடுக்கு இரும்பு தடுப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 40 அடி இடைவெளியில் போட்டிருக்கிறது தான் தற்போதைய கள சூழலாக பார்க்கப்படுது. இந்த பகுதியில் ஒருவேளை ஏதாவது அவசர சூழ்நிலை ஏற்பட்டுச்சுனாலும் இந்த இரும்பு தடுப்புகளிலிருந்து வெளியேறக்கூடிய வகையில் அவசர வழியும் ஏற்படுத்தியிருக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடிஞ்சது. பல விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.